ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான முட்டை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க முட்டை குழம்பு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நான், சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப கச்சிதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை குழம்பு ரெசிபி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் குழம்போட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் நான் சொல்லி வச்சுருக்க அதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம செய்யும் போது ருசி நிறையா இருக்கும். அதே போல் பூண்டு, ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். கூடவே 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த கேப்பில் முட்டை வேக வச்சுருந்தோம். அதை இப்போது இது மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கீரல் போட்டுக்கலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கீரல் போட்டிங்கன்னா முட்டை உடஞ்சிரும். அதனால் பார்த்து மென்மையாக கீரல் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருந்த எல்லா முட்டையும் இது போல் கீரி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வடசட்டி வச்சுருக்கோம். வடசட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3யும் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்குள்ளே கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம சேர்த்துருக்க காரப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாமே கருக ஆரம்பிச்சிரும். அதனால் இது சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச எல்லா முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துனதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்படி நம்ம செய்யும்போது முட்டையில் எல்லா பக்கமும் மசாலா உள்ளே இறங்கி நமக்கு முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லா பக்கமும் நமக்கு மசாலா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து இது போல் கலந்த கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியிற டைமில் 1/2 ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டைமில் மசாலா பொடி எதுவுமே சேர்த்தலை. நம்ம ஏற்கனவே நம்ம மிக்சியில் அரைக்கும் போது சேர்த்துருக்கோம். அதுவே போதும். இப்போ வணக்கிறதுக்காக ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போது இதை நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா கலர் மாறிடுமே தவிர வெந்து வராது. நல்லா இது மாதிரி வெந்து சுருண்டு நமக்கு வதங்கி வரணும். இது மாதிரி நல்லா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுதெல்லாம் அரைச்சோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விடுங்க. இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இதோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா இது எல்லாத்தையும் பிரட்டி ஒன்று சேர கலந்து விடுங்க. நீங்கள் நாட்டு தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 தக்காளி மட்டும் சேர்த்துங்க போதும். நான் இன்றைக்கி குண்டு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால 5 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி 2 தக்காளி குண்டு தக்காளி சேர்த்தாலும் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக லெமன் பிழிஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி லெமன் பிழியல, அதனால் தக்காளியை 5 தக்காளியாக சேர்த்துருக்கேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் சேர்த்துனதுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இது நல்ல காரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்தலை. நீங்கள் மிளகாத்தூள் கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இப்போது 2யும் சேர்த்தனதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் தக்காளியிலே வதங்கட்டும். அப்போ அதோட பச்சை வாசம்லாம் போயிட்டு நமக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதங்குற அளவுக்கு விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வந்து எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதங்கி வரட்டும். அடுப்பு அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இது கூட சேர்த்துறதுக்காக ஒரு மூடி தேங்காயை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது 2யும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயை சேர்த்தும் போது அடுப்பை குறைச்சி வச்சுட்டு சேர்த்துங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் தேங்காய் அரைச்ச ஜார்லேயே தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதில் சேர்த்துக்கலாம்.
இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை குருமா மாதிரியும் செஞ்சுக்கலாம், கிரேவி மாதிரியும் செஞ்சுக்கலாம், குழம்பு மாதிரியும் செஞ்சுக்கலாம். எந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழம்போட கன்சிஸ்டன்சியில் தான் செஞ்சுருக்கேன். இதுவுமே நல்லா திக்காக கிரேவி மாதிரி தான் வரும். நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது நல்லா கொதிஞ்சிட்டு நமக்கு எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் விடலாம். இப்போ நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் மொண்டு காட்டினேன் பாருங்கள், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச முட்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். முட்டை ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால 1 பை 1 சேர்த்துக்கோங்க. அப்படியே கொட்டிட்டிங்க அப்படிங்கன்னா உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி 1 பை 1 எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டுக்கலாம். இப்போது மறுபடியும் நமக்கு முட்டை கிரேவியோடு சேர்ந்து நல்லா கொதிஞ்சு எண்ணெய் எல்லாம் சூப்பராக தெரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலைகளை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட முட்டை குருமா, முட்டை கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசமும் நல்லா கம கமன்னு வரும். கறி குழம்பே தோற்று போகிற அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் இதை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா, சாப்பாடு இல்லை பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே கச்சிதமான மேட்சாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. செஞ்சதுமே காலியாகிடும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் மற்றவங்களுக்கும் போய் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.